வணக்கம் and welcome to Ncredibles kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது egg tawa fry. உங்ககிட்ட வேக வச்ச முட்டை இருந்துச்சுனா 10 நிமிஷத்துல சீக்கிரமா செஞ்சிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல ஒரு 6-7 கறிவேப்பிலைய பொடி பொடியா நறுக்கி வச்சு போட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை மொறுமொறுனானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் மற்ற மசாலாலாம் சேர்த்துடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கியாச்சு. இது கூட 5 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் தூவிக்கிறேன். இது கூடவே மல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான எக் தவா ஃப்ரை தயார். இந்த ரெசிபி பச்சை புளி ரசம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யணுங்கிற அந்த வீடியோவோட லிங்க் இங்கே மேலே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Ncredibles கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நாள் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள்.